நீங்கள் அந்த கப்பல் வீடியோ பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மார்ச் மாதம் இந்த மாதம் 7ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கப்பல் பயணம் நடந்து கொண்டு தான் இருக்குது. என்ன மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்தும் இந்த கப்பல் சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரீப்ளை பண்ணுறோம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறை வரைக்கும் இது வந்து நடைமுறையில் இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு இது ஸ்டார்ட் பண்ணி. இதனூடாக வந்து அநேக பேர் வந்து பயனடைஞ்சு கொண்டு வராங்க. இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு வந்து இந்தியா மணி வந்து எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னால் 4500 ரூபாய். அங்கே இருந்து இங்கே வருதுன்னு சொன்னால் 3500 ரூபாய். அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்து இந்தியாவுக்கு வருதா இருந்தால் 3500 ரூபாய். ஸ்ரீலங்கா மணியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப் அண்ட் டவுனே எங்களுக்கு ஒரு 35,000 ரூபாய்க்குள்ளே தான் எங்களுக்கு வரப்போகுது. நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு பயனை கொடுக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்து போவாங்க. அந்த கோயில் விஷயங்கள், ரிலேஷன்ஸை பார்க்குறது, அப்படி நிறைய பேர் இங்கே முகாமில் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா மதுரையில் அப்படி சில இடங்கள்ல எல்லாம் முகாமில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு வருவாங்க. சொந்தக்காரர் வாரது. நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்து சென்னைக்கு வரதா இருந்தால் கூட ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணி வரதா இருந்தால் ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி தான் ஆகும். அப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்கா காசு 3000 ரூபாய் ஆகும். இந்தியா காசு ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். டைமிங் பார்த்தோம்னு சொன்னால் 7:30க்கு வந்து நாகப்பட்டினத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணினா இங்கே வந்து காங்கேசன்துறைக்கு வந்து 11:30க்கு 11:30க்கு வந்து நாங்கள் காங்கேசன்துறையை அடைஞ்சிடுவோம். 7:30 இருந்து 11:30 வரைக்கும் தான் ட்ராவலிங் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதும் வந்து அந்த கரையோரங்கள் எல்லாம் தெரியும் கப்பலில். அப்போ அந்த கரையோரங்களை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த மரங்கள் அதிலெல்லாம் தெரியும். கொஞ்சம் ஒரு 2 hours அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக வந்து கடல் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய போகுது. அதையே தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஆனால் அங்கே வர சின்ன சின்ன படகுகள், அந்த மாதிரி மீன் பிடிக்க போகிற சின்ன சின்ன போட்டுகள், அதுகளெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். மேலே ஒரு தட்டு இருக்கும். நாங்கள் மேலே ஏறி போகலாம். கேண்டீன் இருக்கும். சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடலாம். எங்களுக்கு விருப்பமான சாப்பாடுகள் சாப்பிடலாம். விடியவே எங்களுக்கு வந்து இட்லி கொடுத்துருவாங்க. இட்லி, சட்னி அந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துருவாங்க. அதோடு சேர்த்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. ஃபேமிலியாக வர்றது இன்னுமே நல்லா இருக்கும். நாங்கள் இருந்தபடி வரோன்னு அப்படி இல்லை. நாங்கள் எழும்பி நடக்கலாம், போகலாம், வரலாம், தண்ணி குடிக்கலாம். அப்படி நிறைய வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் வந்து இந்த கப்பல் பயணத்தில் வந்து போரிங்காக இருக்காது. நல்லா எல்லாரோடையும் கதைச்சிக்கொள்ளலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வாராக்கள், ஸ்ரீலங்காவிலேருந்து வாராக்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களோட பேசும்போது கொஞ்சம் ஒரு புது உறவுகள் உண்டாகும். எங்களுக்கு இந்தியா போனால் கூட ஹெல்ப்புக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கப்பல் பயணத்தில் இருக்குது. இப்போ ஃப்ளைட்லன்னு சொன்னால் நாங்கள் இருந்த இடத்த விட்டு எழும்ப மாட்டோம். சீட் பெல்ட் போடணும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸுகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. எவ்வளோ கிலோ கொண்டு போகலாம் என்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து 15 கிலோ வந்து ஃப்ரீ. அதாவது லக்கேஜில் வந்து 15 கிலோ கொண்டு போகலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து 7 கிலோ கொண்டு போகலாம். தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து 40 கிலோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு போகலாம். அது எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து 20 கிலோ கொண்டு போகலாம். அந்த 20 கிலோவுக்கு வந்து 80 ரூபாய் 1 கிலோவுக்கு கட்டணும். 1 கிலோவுக்கு 80 ரூபாய் படி 20 கிலோவுக்கு நாங்கள் கட்டணும். அதுக்கு பிறகு கொண்டு போகிற அந்த 20 கிலோவுக்கு 70 ரூபாய் கட்டணும். 70 ரூபாய் படினா 1 கிலோவுக்கு 70 ரூபாய் படி. அது வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக 22 கிலோ எக்ஸ்ட்ரா 40 கிலோ கொண்டு போகலாம். அதுக்கு மேலே வந்து நாங்கள் கொண்டு போக முடியாது. இப்போ நீங்கள் பிஸ்னஸுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிஸ்னஸ் வீசா இருக்கணும். பிஸ்னஸ் வீசா இருந்தால் அந்த 40 கிலோவில் வந்து பிஸ்னஸ் பொருட்கள் கொண்டு போகலாம். நீங்கள் இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே சாப்பாட்டு சாமான் வாங்கி கொண்டு போவீங்க, உடுப்பு வாங்கி கொண்டு போவீங்க. சில பேருக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் உங்களோட ஓனுக்கு கொண்டு போவீங்க. அப்போ அது வந்து 1, 2 அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிஸ்னஸுக்கு கொண்டு போகிறப்போ உடுப்பு வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஷர்ட்னு சொன்னால் அதில் 4 டிஷர்ட் வந்துடும். கொண்டு போக முடியாது. 4 டிஷர்ட் கொண்டு போனால் அது
எக்ஸல், லார்ஜ் அந்த மாதிரி சைஸஸ் இருக்குது. அது வந்து பிஸ்னஸ்க்குரியதுன்னு சொல்லி எங்களுக்கு டேக்ஸ் அடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வீசா வச்சுருந்தா இந்த மாதிரி பிஸ்னஸ் பொருட்கள் கொண்டு போகலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிறதுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். அது மற்றது வந்து வீசா இந்தியன்ஸுக்கு வந்து வீசா தேவையில்லை. நீங்கள் போகிறப்போ நாகப்பட்டினத்துலேருந்து போகிறப்போ உங்களுக்கு அங்கே ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு வீசா மாதிரி ஒன்று அடித்து கொடுப்பாங்க. அது மட்டும்தான். அப்போ நீங்கள் வந்து போகிறதுக்கு இங்கேருந்து வீசா எடுத்துக்கொண்டு போகணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருந்து இலங்கையில் இருந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரைக்குள்ள நீங்கள் ஸ்ரீலங்காக்காரராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீசா எடுத்துக்கொண்டு வரணும். அது எப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட் வீசா இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் முதல் தடவை நீங்கள் வாரீங்களா இருந்தால் இந்தியாவுக்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து பிராங்க் அடித்து கொடுப்பாங்கள்ல ஒரு வீசா உண்டு பாஸ்போர்ட்டில், அந்த ஸ்டிக்கர் வீசா, அந்த வீசா தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து விசா அதாவது எலக்ட்ரிக்கல் வீசா வந்து இங்கே கொண்டு போக முடியாது. வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்திருப்பீங்க ஏற்கனவே நீங்கள் அந்த விசாவில் வந்திருந்தீங்களா இருந்தால் அந்த வீசா திரும்ப செகண்ட் டைம் நீங்கள் வந்து கப்பலுக்கு பாவிச்சு கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட் டைம் வரணும்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் பாஸ்போர்ட்டில் ஸ்டிக்கர் வீசா இருக்க வேணும். அது முக்கியமான ஒரு தகவல். முதலாவது தடவை யாராவது கப்பலில் வர போகிறீங்களா இருந்தால் ஸ்ரீலங்கனாக இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கப்பல் பயணத்தில். கப்பல் சம்பந்தமான அடிப்படையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாகிலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தொடர்ந்தும் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.